கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராஜகுரு ஜோடாலயத்திலிருந்து ராஜேஷ்குமார். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வரக்கூடிய ஜாதகம் சரி இல்லை மக்கள்கிட்ட பொதுவாக போனால் இது இளமை சொல்லக்கூடிய வாலிபர்கள் ஆச்சுங்களா, அதாவது பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேரோடைய மனநிலை என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு பெண்ணை நேசிக்கிறேன், நான் ஒரு ஆணை நேசிக்கிறேன். இந்த எங்களுடைய காதல் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு செட் ஆகுமா அப்படின்ட்டு அது காதலிக்கு முன்னாடியே அவங்க பார்த்தீங்கன்னா பல கேள்விகள் அவங்களே உருவாக்கிக்கிறாங்க. அந்த உருவாக்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்களே விடையை எப்படி பணம் அமைச்சுக்கிறாங்கன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, சரி எனக்கு காதல் தோல்வி தான் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு மனசுக்குள்ளே எண்ணத்தை போத்திக்கிறாங்க. எனக்கு காரணம் எந்த இடத்துல இருந்தாலும் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் அவங்க ஒரு குறிக்கோளாக இருக்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டு இடையுக்கும் பார்த்தீங்கன்னா எது பார்த்தா ஒருத்தர் காதல் பார்த்தீங்கன்னா எனக்கு தோல்வி தான் அப்படின்னு எண்ணத்தை பதிக்கிறாங்க. ஏன்னா அவர் ஒரு பெண்ணை போய் நேசிச்சிருப்பார், அவங்க ரெண்டு பேருக்குள்ள பணம் காதல் மலர்ந்துருக்கும். ஏதோ ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று இவருடைய சொல்லு அந்த பெண்ணுக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம், இல்லை அந்த பொண்ணுடைய சொல்லு இவருக்கு பிடிக்காம கூடி போயிருக்கலாம். மொத்தத்தில் பார்த்தா ரெண்டு பேர் நல்லா சின்சியராக பார்த்தா ஒருத்தர் நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லைன்ட்டு பார்த்தா ரெண்டு பேருமே பார்த்தா விருப்பத்துக்கு அமைப்புகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு இடையூறுகள் அவங்கள பிரிக்கக்கூடிய தோரணை அமைப்பு வந்துருச்சுன்னா அப்போ யார் மேலே தவறு, ஏன் மேலே தவறா அல்லது அந்த பெண்ணு மேலே தவறா, இல்லை ஏன் மேலே தவறா இல்லை அந்த ஆண் மேலே தவறா அப்படின்னு ஆண்கள் பெண்ணை குறை சொல்வதும் பெண்களை ஆண்கள் குறை சொல்வதும் இப்படியே இந்த ஜெனரேஷன் இப்போ சமயத்தில் போயிட்டுருக்கு. சில பேர் என்ன பண்ணுறாங்க, நான் காதலை ஜெயிச்சிட்டேன், நான் காதல் திருமணம் பண்ணி எங்கள் குடும்ப சம்மதத்தோடு, அதாவது இருத்தார் வீட்டாரும் அமைப்போட பணம் எங்களுக்கு பணம் காதல் பூர்த்தியாகி அவங்களுடைய சம்மதத்தோடு எங்களுக்கு திருமணம் ஆச்சு அப்படி சொல்லக்கூடிய நபர்களும் பணம் நம்ம சந்திக்கிறோம். சரி, இப்போ திருமணம் அதை காதல் சம்மந்தப்பட்ட ஒரு வாய்ப்பினை யார் யாருக்கு எப்படி எப்படி அமையப் போகிறது, எந்த காலகட்டத்தில் அமையும், அந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு சுபட்சமாக இருக்குமா, இல்லை அவங்க இருக்கக்கூடிய முயற்சிகள் தோல்வியில் முடியுமா அப்படின்னு நீங்கள் தான் நிர்ணயம் பண்ணுறீங்க கிடையாது. அப்போ யார் நிர்ணயம் பண்ணணும்? நம்மளுடைய பிதையை பார்க்கும். அதாவது கேட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயம் நம்ம எடுத்தாலும் அதுக்கு கிரகத்தோடைய சப்போர்ட்டு தேவை. அதாவது அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் நம்ம பெரியவங்க என்ன செய்யிருக்காங்க, காலம் நேரம் பார்த்து ஒரு முடிவை எடு, உனக்கு அதுக்கு வாய்ப்பினை அந்த ஜாதகம் உங்களுடைய பிறப்பின் ஜாதகம் அல்லது தசாநாதன் புத்திநாதன் சொல்லக்கூடிய இந்த வகையில் வரக்கூடிய கிரகத்தோடைய தசைகளும் கிரகத்தோடைய புத்திகளும் அதோடைய தன்மைகளை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் மாறி வசந்தங்கள் கூடி வர உங்களுடைய ஜாதகப்படி காதலுக்கு சொல்லக்கூடிய நம்ம முன்னோர்கள் 3 கிரகங்களை எடுத்து வச்சுருக்காங்க. என்னென்ன கிரகங்களை எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் கிரகமான நம்மளுக்கு அனைத்து செல்வங்களும் வாரி வணங்கி தரக்கூடிய கிரகமான சுக்கிர பகவானை ஒரு பார்த்தீங்கன்னா அவர் சுக்கிரன் ஒரு ஜாதகத்தை வலுவாக இருந்தால் அவங்களுக்கு பல வகையில் நன்மைகள் சேரும் சொல்லி வச்சுருக்காங்க. அப்போது காதலுக்கு முதல் காரகத்துவம் அமைஞ்சிருக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானே. சரி, சுக்கிர பகவான் மட்டும் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் போதுமா, அதுக்கு சப்போர்ட்டு வேணாமா? அப்போ ஒரு கிரகத்துடைய சப்போர்ட்டு மறு கிரகத்துக்கு கொண்டாடணும். அப்போது சுக்கிரன் என்பது யார் அப்படின்னா அசுரருடைய குருவாக அமைகிறார். அப்போ அசுர குருவுக்கே அந்த வலுவை இருக்க போகும்போது தேவகுரு மட்டும் சும்மா தேசானாலா, நீ ஒரு பக்கம் பவரை கொடு, அந்த பவரை நான் அதிகப்படுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி யார் வரா, உங்கள் ஜாதகத்தில் யார் அமைப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா குருவோட அமைப்பு நல்லா இருக்கணும் ஆச்சுங்களா. அப்போ அந்த குரு அடுத்தபடியாக நான் காதலை நிலைநாட்ட போகிறேன், காதலாச்சு தோற்றுறோம் ஆனால் ஏன் காதல் ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பினை இருக்குது. ஒருத்தருக்கு காதல் தோல்வி அடையுதுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு இந்த வீடியோவை பாருங்கள், பார்க்க அதுலேயே உங்களுக்கு பரிகாரம் சேரும்.
ஒருத்தருக்கு காதல் வெற்றி அடைஞ்சிருச்சு, அவர் அந்த இடத்த வந்து தக்க வச்சுக்கணும். அதுக்கு என்னன்னா அதுக்கும் பரிகாரம் உண்டு. சரிங்களா? இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படிப்பட்ட காதல் அமையும், அந்த காதல் எந்த காலகட்டத்தில் அமையும், சரிங்களா, எந்த தசாநாதன் எந்த புத்தி அமைப்புகள் வரப்போகும்போது அமையும், சரிங்களா, அந்த காதல் தோல்வியில் முடியுமா அல்லது வெற்றியில் முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. கன்னி ராசி கன்னி லக்னம் உடைய நேர்கள், உங்களுக்கு காதல் எப்படி இருக்கும்? 5ஆம் பாவம் கன்னி லக்னம் அல்லது கன்னி ராசிக்கு 5ஆம் பாவம் என்பது மனம். அந்த மனம் வந்து பார்த்தா யார் அப்படின்னா சனி பகவான். சரிங்களா? அப்போ இந்த சனி பகவானை என்ன கேட்டிங்கன்னா, அவர் நினச்சா நிறைவேற்றி கொடுத்துருவார், அவர் நினச்சா அந்த எந்த ஒரு விஷயமும் தாத்தி கொடுத்துருவார். அப்போ சனியோடைய ஆதிக்கம் நிறைந்து காணப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் குரு அமைப்பு நல்லா இருக்க வேண்டும், சுக்கிரனுடைய அமைப்பு மிக மிக நல்லா இருக்க வேண்டும். ஆச்சுங்களா? அப்போது உங்களுக்கு எந்த காலகட்டத்தில் அப்படி கேட்டிங்கன்னா குரு தசையிலையோ அல்லது குரு புத்திலேயோ, ஆச்சுங்களா, அல்லது சுக்கிர தசையிலையோ சுக்கிர புத்திலேயோ இந்த காலகட்டத்தில் திருமணம் காதல் சொல்லக்கூடிய பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அந்த பெண் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாள். வாழ்நாள் முழுக்க உறுதுணையாக இருந்து உங்களுடைய லாபம் நஷ்டம் கஷ்டம் அனைத்துக்குமே பங்கிடப்படக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த பெண் அமைச்சு கொள்வாள். ஏன்னா உங்களுக்கு புதன் ஒரு அமைப்பு, அது மட்டும் இல்லாமல் நேர் 7ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா மீனம், உங்களுடைய வாழ்க்கை துணை குரு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் குரு சந்திரன் இவங்களுக்கு இணையாக புதன், இந்த 4 கிரகங்களும் ஒரு ஜாதகத்தில் வலுப்பெற்றிருந்தால் அவங்க நிச்சயம் காதல் பண்ணி தான் அவங்களுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு 7ஆம் இடம் என்பது வந்து பணம் குருவோடைய ஆதிக்கமும், 2ஆம் இடம் வந்து பணம் சுக்கிரனுடைய ஆதிக்கமும், ஆச்சுங்களா, 1ஆம் இடம் புதனுடைய ஆதிக்கமும், அதே 11ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்கனால இந்த கன்னி லக்னத்துக்கு வரக்கூடிய துணையாராலும் சரி அல்லது விருப்பமுள்ள காதலியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அதிகமாக ஈடுபாடுகள் உண்டு. அவங்க எந்த வகையில் பிரிஞ்சு போவாங்களா? போகவே மாட்டாங்க. ஆச்சுங்களா? காந்தம் போல் ஒட்டிக்குவாங்க. ஏன்னா முக்கியமான இடத்துலலாம் அந்த காதலுக்குரிய சிம்பிள் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா குடும்பாதிபதி யார்? சுக்கிரன். அப்போ முதல் சுக்கிரனை உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எந்த அளவுக்கு வலுப்பெறுகிறாரோ அந்த அளவுக்கு காதல் செய்யலாம். ஆச்சுங்களா? அப்போது சுக்கிரன் முதல் இடத்துலவே சுக்கிரன் வந்துருச்சு, 2ஆவது வந்து குரு வந்தாச்சு, 3ஆவது வந்து சந்திரன் வந்தாச்சு, 4ஆவது வந்து புதன் வந்தாச்சு. இப்போ இந்த 4மே உங்களுக்கு அமைப்பு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கும். அப்போது ஆணை பெண்ணை விரும்புவதும் பெண்ணை ஆணை விரும்புவதும் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? வெற்றி வகையாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் 5ஆம் பாவமாக இருக்குது யார்? சனியோடைய ஆதிக்கம். அது மட்டும்தான் மைனஸாக இருக்குது, எல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்குது. ஆனால் அதில் மட்டும்தான் மைனஸாக இருக்குது. அப்போது இந்த கன்னி ராசி அல்லது கன்னி லக்ன ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய பேச்சு உங்களுடைய நடவடிக்கைகள் ஆச்சுங்களா அதிகமாக ஆசைப்படும். எது எடுத்தாலும் அதிக ஆசையிலேயே நீங்கள் விலகக்கூடிய ஒரு வாய்ப்பினை உண்டு. அப்போது எதை நமக்கு வேணுமோ அதை தக்க வச்சுக்கணும், எது வேணாமோ அதை விட்டு விலகிடணும் அப்படின்னு எண்ணத்தை முதல் நீங்கள் பூர்த்தி பண்ண வேண்டும். சரிங்களா? சரி, பொதுவாக இந்த கன்னி லக்னத்தில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி
ஆச்சுங்களா. இந்த காதல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சுவாசமாக இருக்கும்னா இருக்காது. ஏற்றம் இறக்கத்தோட ஏறுவதும் இறங்குவதும் ஆச்சுங்களா, இப்படியே தான் போயிட்டுருக்கும். அப்போ ஒரு புரிதல் என்பது அங்கே இருக்காது. அப்போ அந்த புரிதல் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முதல் பாயிண்ட்டே ஆணாக இருந்தால் பெண்ணை எப்படி புரிஞ்சுக்கணும், பெண்ணாக இருந்தால் ஆணை எப்படி புரிஞ்சுக்கணும் சொல்லக்கூடிய முதல் பாயிண்ட்டை பக்குவத்தை வர வைக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. எனக்கு கல்யாணம் லவ் பண்ணேன், எங்கள் வீட்டாளர்கிட்ட போய் சொன்னேன், அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. வீட்டுக்கு தெரியாது, நாங்கள் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கல்யாணம் பண்ணி ஒருத்தர் புரிதலோட வாழ்க்கை நடத்தணும். அந்த வாழ்க்கை இப்போ போக போக நாளடைவில் ஆக ஆக காலங்கள் விரும்பி ஓட எங்களுக்கு விரிசல் ஆகிட்டே இருக்குது. நான் எதை சொன்னாலும் என் மனைவி கேட்க மாட்டேங்கிறாள், நான் எதை சொன்னால் என் கணவர் கேட்க மாட்டேங்கிறார். நான் காதிக்க போகும்போது எனக்கு வந்து நான் எதை சொன்னாலும் அதுக்கு நான் என்னென்ன சொன்னோம் அது எல்லாத்துக்குமே ஆமாசாமின்ட்டு அந்த தஞ்சாவூர் பொம்மை மாரி ஆடிட்டே இருந்தவர் இப்போ நான் எதை சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக திரும்புகிறாரு அப்படின்ட்டு நொந்து வாழக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரி, நான் எதை சொன்னாலும் காதிக்கமோ நான் எதை சொன்னாலும் வந்து சரிங்க நீங்கள் சொன்னால் சரிங்க சொல்லியே என்னை ஆசை காட்டி இப்போ வந்து நீங்கள் அதிகமாக மோசம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதிகமாக வந்து இன்னையோட இப்போ அது இருக்க அதிகமாக வந்து எனக்கு பாரத்தை சுமக்கிறான். நான் இது செய்யாதையும் செய்வேங்கிறா. இது பண்ண அப்போ என் மேலே காதல் இல்லையா சொல்லியே அவருடைய அத்தனை ஆசைகளும் பூர்த்தி பண்ணிக்கிறான். ஆனால் நான் அவளுக்கு வந்து எல்லாம் பண்ணி நான் ஓட்டானே ஆகிட்டே இருக்கேன். அப்போ ஒரு புரிதல் என்பது எனக்குள்ளே இல்லை அப்படி சொல்லக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, புரியுதுங்களா. அப்போ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த தெய்வத்தை பிடித்தால் காதலை வெற்றி கொள்ளலாம். காதலித்து திருமணம் பண்ண தம்பதிகள், ஒருத்தர் புரிவன் இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதிகள் எப்படி புரிதல் ஏற்படுத்தி கொள்ளலாம். புதிதாக காதலித்து எங்கள் இருவாரோடைய சமூகத்தோட, அதாவது வீட்டு சமூகத்தோட நாங்கள் காதலை வெற்றி கொள்ள போகிறோம், நாங்கள் திருமணம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க மேலும் இன்னும் நல்லா வசந்தமாக நல்ல காந்த சக்தியாக இறுக்கி பிடிச்சி வாழ்க்கையில் இன்பமாக மாறுறதுக்கு எந்த பரிகாரங்கள் பண்ணால், எந்த தெய்வத்தை பரிகாரம் ஏற்றுக்கிட்டால் வெற்றி அடையும் தெரிஞ்சுக்கலாமா. அப்போது இந்த கன்னி ராசி கன்னி லக்னம் உள்ள ஆண் பெண் திருமணம் ஆனவங்களும் சரி, காதலிச்சு திருமணம் ஆனவங்களும் சரி, அல்லது காதலிச்சிட்டே இருக்கிறேன் அடுத்த கட்டத்துக்கு எங்களால் கொண்டு போக முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் சரி, இல்லை நாங்கள் காதலிச்சிட்டோம், எங்களுடைய சம்மந்தம்லாம் எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் அப்பா அம்மாட்ட, அவங்க அப்பா அம்மாட்ட, இருக்கிற சொந்த பந்தத்தை எல்லாட்டியும் சொல்லி நல்லா வந்து எல்லாருமே எனக்கு சம்மதிச்சிட்டாங்க, நாங்கள் இன்னும் அடுத்த கட்டமாக திருமணம் பண்ண போகிறோம், ஆனால் அதில் வந்து ஏதாவது ஒரு தடை தாமதம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டக்கூடிய ஆண் பெண் இருவாராக யாராக இருந்தாலும் சரி, அவங்க பண்ணக்கூடிய ஒரே பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா உத்திஷ்ட மகா கணபதி. கணபதியிலேயே உத்திஷ்ட மகா கணபதி சொல்லக்கூடிய கணபதியானது தொடர்ந்து 40 நாள் என்னென்ன வச்சு பண்ணலாம். விநாயகருக்கு பிடித்தமான அருகம்புல், காதலுக்கு சுக்கிரன் பலம் பெறவேன்னா கல்கண்டு, தேன் ஆச்சுங்களா, அதுக்கப்புறம் பால். இது எல்லாமே நீங்கள் அந்த ஸ்தலத்துக்கு போய், அதாவது உத்திஷ்ட கணபதி இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகும்போது இது எல்லாத்தையும் கொண்டு போகணும். முக்கியமாக இதுதான் பாயிண்ட், முக்கியமாக வெள்ளி காசில் என்ன தெய்வத்தை பதிச்சா நல்லாயிருக்கும், உருவம் பதிச்சா என்ன இருக்கும் அப்படின்னா வல்லபோதிஷ்ட கணபதி, பெண் துணையோடு இருக்கக்கூடிய கணபதி, மடியில் அமைத்திருக்கக்கூடிய கணபதியை உருவ சிலையை அந்த வெள்ளி காசில் பதிச்சு 48 நாள் தொடர்ந்து ஒரு மண்டல பூஜை நீங்கள் செய்து அந்த வெள்ளி காசை
யாரை நீங்கள் நினச்சி அந்த ஒரு மண்டலம் பூஜை நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த பூஜை உங்களுக்கு நிறைவேற போகும்போது பெண் வந்து அந்த பூஜை பண்ணுறாங்க, ஆணை நினச்சி பண்ணுறாங்கன்னா அந்த வெள்ளி காசை அவங்ககிட்ட கொடுக்கணும். ஆண் பண்ணுறாங்கன்னா பெண்ணுக்கு கொடுக்கணும். இப்போ தம்பதிகள் இதுக்காக வச்சுக்கங்களேன், இப்போ ஆண் பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்குன்னா இப்போ யார் அதிகமாக அவங்க ஜாதகத்தில் இருசு அதிகமாக யார் இருக்கோ அது பெண்ணு ஜாதகத்தில் இருந்தால் ஆணுக்கும், ஆண் ஜாதகத்தில் இருந்தால் பெண்ணுக்கும். புரியுதுங்களா? இப்படி செய்தால் நிச்சயம் உங்களுக்கு நல்வழி கட்டக்கூடிய வாய்ப்பினை உண்டாகும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.